வணக்க மக்களே, வெல்கம் டு நியூஸ் தமிழன் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த பிளாகர் வெப்சைட் மூலமா பிளாகிங் பண்ணி அதன் மூலமா எப்படி ஏர்ன் பண்றது பார்ட் டைமா அப்படிங்கிற இந்த சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம எஸ்இஓ நெக்ஸ்ட் பிளாகர் வந்து இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த எஸ்இஓ நெக்ஸ்ட் பிளாகரை நம்ம கூகுள் சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆப்டிமைஸ் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். டெமோ பர்பஸ்க்குன்னு ஒரு பிளாகர் வச்சிருக்கேன், அதை தான் ஓப்பன் பண்ணலாம். இப்படி உங்கள் குரோமில் வந்து நீங்கள் உங்கள் பிளாகர் டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பிளாகர் டேஷ்போர்டில் இந்த சைட் பேனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் பற்றி என்னோட ரெண்டாவது வீடியோவே இந்த எஸ்இஓ பேசிக் செட்டிங்ஸ் தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம போட்டிருக்கிறது எஸ்இஓ நெக்ஸ்ட் அந்த தீம் போட்டிருக்கோம். அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரி சில செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்சஸ் பண்ணணும். இப்போ டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் இதை பற்றி ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் மெஷர்மெண்ட் ஐடி இது வந்து ஒரு தனி வீடியோ தான் போடணுங்க. அது நான் எப்படி அனலிட்டிக்ஸ் போடுறது அப்படின்ட்டு நான் அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த விசிபிள் டு சர்ச் என்ஜின்ஸ் இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஆனில் தான் வச்சுருக்கணும். இது நான் டெமோ பர்பஸுங்கிறதுனால நான் இது ஆஃபில் வச்சுருக்கேன். ஏன்னா கூகுள் பிளாக்கர் கண்டிப்பாக சர்ச் என்ஜின் விசிபிலிட்டியில் இருக்கணும். இதை வந்து நீங்கள் ஆனில் வச்சுக்கணும். சரி, நம்ம முக்கியமான இந்த செட்டிங்ஸ்க்கு எது எது முக்கியம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவாங்க. இது பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லேசி லோட் இமேஜஸ். இந்த போஸ்ட் டெம்ப்ளேட் இது வந்து ஆப்ஷனல். இந்த லேசி லோட் இமேஜஸ் இது கண்டிப்பாக ஆனில் இருக்கணும். பிகாஸ் இது வந்து நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ண ஒவ்வொரு இமேஜாக லோட் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து எடுத்த உடனே எல்லாம் லோட் ஆகும்போது நம்ம கூகுள் சர்ச் என்ஜினுக்கு என்ன ஆகும்னா அது பெரிய ஃபைலாக இருக்கும், லோட் ஆகிறது டிலேவாக இருக்கும், ஸ்பீடு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷனுக்கு லேசி லோட் இமேஜஸ் இதை ஆன் பண்ணிடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெப்பி இமேஜ் சர்விங் இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிடுங்க. இது வந்து இது ஆக்சுவலாக லைட் வெயிட் ஃபோட்டோ ஃபைலுங்க. இப்போ நம்ம ஜேபிஜி இதெல்லாமே வந்து கொஞ்சம் ஹார்ட் வெயிட்டாக இருக்கும். இது லைட் வெயிட் ஃபோட்டோ ஃபைல், இதை ஆன் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பாருங்கள். கமெண்ட்ஸ் எப்போதும் போலவே நமக்கு போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் எம்டட் லொக்கேஷன்ஸ் அந்த மாதிரி வச்சுருங்க. ஹூ கேன் கமெண்ட் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எது உங்களுடைய ஆப்ஷனோ எனி ஒன் இன்க்ளூடிங் அனானிம்ஸ் அப்படின்னா அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை கூகுள் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் எனக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யூசர்ஸ் வித் கூகுள் அக்கௌண்ட்ஸ் அதை நீங்கள் இது பண்ணிடுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் மாடரேஷன் இது வந்து ஆல்வேஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து சம்டைம்ஸ் நெவர் அப்படின்னு கொடுத்துட்டா சில பேர் கமெண்ட்டில் ஏதாவது ஸ்பேமாக போடுறாங்க, இல்லை ஏதாவது பண்ணுறாங்கன்னா நம்ம அப்ரூவல் கட்சி தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை ஆல்வேஸ் வச்சுக்கிறது நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸு. ரெண்டாவது அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா மீட்டா டேக்ஸ். இந்த மீட்டா டேக்ஸ் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இதுதான் வந்து சர்ச் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. ஒரு வெப்சைட்டில் சர்ச் பண்ணும்போது அந்த வெப்சைட்டில் மேலே அந்த வெப்சைட் நேம் இருக்கும், அதில் என்ன இருக்குது அந்த ஆர்டிக்கல் அப்படின்ட்டு அது சும்மா ஒரு 150 கேரக்டர்ஸில் ஒரு 2 லைன்ஸில் இருக்கும். இந்த மீட்டா டேக்ஸ் வந்து எப்போதுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது முக்கியமான செட்டிங்ஸ் அப்படின்னா கிராலர் அண்ட் இண்டெக்ஸிங். கிராலர் இண்டெக்ஸிங்னா இது நான் வந்து பாருங்களேன் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் சொல்லிடுறேன். கூகுளோட சர்ச் பாட் இருக்கு இல்லைங்க, கூகுள் அந்த சர்ச் பாட் வந்து நம்ம வெப்சைட்டில் இருக்கிற போஸ்ட்டையும் பேஜஸையும் இண்டெக்ஸ் பண்ணுறதுக்கு நாம் பர்மிஷன் கொடுக்குறது தாங்க இந்த கிராலர்ஸ் அண்ட் இண்டெக்ஸிங். அதாவது கூகுள் பாட் வந்து நம்மளை வந்து இண்டெக்ஸ் பண்ணும் நம்ம போஸ்ட்டை. இதுக்கு என்ன பண்ணுறோன்னா யூசர் ஏஜென்ட் இதில் உள்ளதை அப்படியே பார்த்துக்கோங்க. யூசர் ஏஜென்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு கோலன் கொடுத்து இப்படி இந்த இது ஸ்டார் கொடுத்துருங்க. டிஸ்அலவ் ஸ்லாஷ் சர்ச். ஏன்னா சர்ச்சில் இருக்கிறதையும் வந்து கூகுள் பாட் வந்து இண்டெக்ஸ் பண்ணுதுன்னா திரும்ப அதை இண்டெக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப கிராவல் பண்ணும்போது நிறைய டூப்ளிகேட் கண்டென்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்துடும். அதனால் டிஸ்அலவ் இதை கொடுத்துருங்க. டிஸ்அலவ் ஃபீட்ஸ், அதே மாதிரி ஃபீட்ஸ் இதையும் டிஸ்அலவ் கொடுத்துருங்க. அது அப்பப்போ நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதெல்லாம் போட வேணான்ட்டு. இப்போ அதுக்கு அலவ் கொடுத்துட்டு இந்த ஸ்லாஷ் போட்டு என்ன கொடுக்குறோம்னா சைட் மேப்புங்க. சைட் மேப்னு கொடுத்துட்டு இதில் உள்ளது உங்கள் வெப்சைட் என்ன பிளாக் வெப்சைட் என்ன நேம் இருக்கோ அதை இந்த இடத்துக்கிட்ட கொடுத்துட்டு சைட் மேப் டாட் எக்ஸ்எம்எல் அப்படின்னு கொடுத்துருங்க. இவ்வளோ தாங்க, அதாவது கூகுள் பாட்டுக்கு நம்ம வந்து பர்மிஷன் கொடுக்குறது. இதை கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சது. அடுத்தது ஹோம் பேஜ் டேக்ஸ். இது பாருங்கள் இந்த செட்டிங்ஸ் அப்படியே ஹோம் பேஜ் டேக்ஸ் அப்படின்னா அந்த சர்ச் தாங்க. என்னென்னா அது எடுத்துக்கலாம் பர்மிஷன் கொடுக்குற மாதிரி நம்ம ஆல் இந்த நோ டிபி இது கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க ஹோம் பேஜ் டேக்ஸில். இந்த ஆர்ச்சிவ் அண்ட் சர்ச் பேஜஸ், ஆர்ச்சிவ்னா நம்ம அதை டெலிட் பண்ணுறது, அந்த ஆர்ச்சிவில் வைக்கிறதுன்னு சொல்கிறது. இந்த போஸ்டெல்லாம் நோ இண்டெக்ஸ் பண்ணிடணும். நோ இண்டெக்ஸ் நோ டிபி இப்படி கொடுத்துருங்க. போஸ்ட் அண்ட் பேஜ் டேக்ஸ் அப்படின்னா இதை வந்து ஆல் நோ டிபி
கொடுத்துருங்க. இதில் உள்ள மாதிரியே கொடுத்துட்டிங்கன்னா இதான் ஒரு பேசிக் எஸ்இஓ செட்டிங்ஸ் முடிஞ்சதில்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இந்த மானிட்டைசேஷன், இந்த மானிட்டைசேஷன் என்ன பண்ணணும், இதே போல் இந்த இடத்துக்கிட்ட வந்து இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ், இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் மெஷர்மெண்ட் ஐடி, இந்த 2 விஷயங்களை பற்றி நான் ஒரு தனி வீடியோவாக போடுறேன். ஏன்னா இப்போ இது நம்ம ஒரு பிளாகர் வெப்சைட் வச்சுருக்கோன்னா எடுத்த உடனே கண்டிப்பாக மானிட்டைசேஷன் பண்ணவே முடியாது. பிகாஸ் நம்ம 2 months அந்த பிளாகர் ரன் பண்ணியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு சர்வேவே தெரியும், பிளாகரை வந்து ஆரம்பிப்பாங்க, ஆனால் ஒரு 6 மாதம் தான் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் அப்படியே அதை ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டினியூஸாக இருக்குதா அப்படின்ட்டு கூகுளும் வந்து நமக்கு ஒரு கன்சிடர் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். மினிமம் ஒரு பிளாகர் ஆரம்பித்தா ஒரு 2 month கழிச்சு தான் நம்ம இந்த மானிட்டைசேஷன் இதெல்லாம் பண்ணோம். பட் ஆனால் இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் ஐடி வந்து நம்ம போட்டுக்கலாம். இது தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேங்க. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ் அப்படின்னா இவ்வளோ தாங்க விஷயம். நம்ம போட்டிருக்க போன வீடியோவில் வந்து இப்போ நம்ம எஸ்இஓ நெக்ஸ்ட் தீம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அந்த எஸ்இஓ நெக்ஸ்ட் தீமில் இம்பார்ட்டன்ட் எஸ்இஓ செட்டிங்ஸ் இவ்வளோ தான் மேக்ஸிமம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன் இந்த டைட்டில் எப்படி கொடுக்கணும், இந்த டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம என்ன நிச்சு செலக்ட் பண்ணிக்கிறோமோ அந்த ரிலேட்டடாக தான் டைட்டில் இருக்கணும். அதே நிச்சு ரிலேட்டடான கீவேர்ட்ஸோட இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். இதுக்கப்புறம் இது அடல்ட் கண்டென்ட்டா, நம்ம பிளாக் லாங்குவேஜ் தமிழில் எழுத போகிறோமா இங்கிலீஷில் எழுத போகிறோமா அப்படிங்கிறது, இந்த விசிபிள் டு சர்ச் என்ஜின்ஸ் இது தான் ஆனில் தான் வச்சுருக்கோங்க எப்போதும், மெயினான திங்கிங் இது. அப்புறம் நம்மளோட பிளாக் அட்ரஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை டொமைன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த டொமைனை வந்து நீங்கள் இப்போ இந்த பிளாகர் இப்போ நம்ம வியூ பிளாக்னு கொடுக்குறோம். இந்த இடத்துட்ட blogspot.com அப்படின்னு இப்படி சப் டொமைனில் வருது. இந்த சப் டொமைனை வந்து நீங்கள் ஓன் டொமைன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஒரு கோடேடிலேயோ இல்லை ஹோஸ்டிங்கர்லேயோ, இது மாதிரி நம்ம ஏதோ ஒன்று வாங்கியிருக்கோன்னா அங்கேருந்து நம்ம இதை வந்து ரீடைரக்ட் பண்ணிக்கிறது. அவங்க அந்த வெப்சைட் நேம் போட்டாங்கன்னா அது .comனு வருது. அது இந்த இது த்ரூ ஆகுற மாதிரி. இது HTTPS ரீடைரக்ட், அதாவது HTTPயில் போட்டாலும் HTTPSாக இது ரீடைரக்ட் பண்ணுங்கிறது. இந்த மாதிரி இதெல்லாமே இப்படி தாங்க இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க விஷயம் பேசிக் எஸ்இஓ செட்டிங்ஸ். நம்மளோட அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐ கேட்சா, அதாவது ஒருத்தர் நம்ம வெப்சைட்டுக்குள்ளார வர்றாங்க அப்படின்னா வெப்சைட்டை பார்த்த உடனே அந்த லுக்கு ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் தான் அவங்க அந்த இதில் ஸ்க்ரோல் பண்ணி அடுத்து என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. பட் ஆனால் நம்ம லுக்கே சரியில்லாமல் இருக்குதுன்னா, ஒரு நேவிகேஷன் சரியாக இல்லைன்னா அந்த லுக்கு இல்லாததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே அந்த வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம ரீடரோட அந்த ஐ கேட்சிங்காக நம்ம வெப்சைட் ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் கிடைக்கிறதுக்காக எப்படி இந்த எஸ்இஓ நெக்ஸ்ட் அந்த டெம்ப்ளேட்டை கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மக்களே.